பேர் கங்காதரன். எனக்கு நெஞ்சு வலி வந்தது. அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினேன். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கின பிறகு என்னை சர்ஜரி பண்ணி சொன்னால, சர்ஜரி பண்ணிக்கல. அதுக்கடுத்தது மாத்திரையே சாப்பிட்டு வந்தேன். அதுக்கு மேலே ஒரு 35 நாள் இந்த இசிசியில் அதுலேருந்து உடம்பு நல்லா இருக்குது. இப்போ எல்லா வேலையும் பார்க்குறேன். வண்டி ஓட்டுறேன், நடக்கிறேன், 1/2 மணி நேரம் நடக்கிறேன். எல்லா வேலையும் ஊருக்கெல்லாம் போகிறேன், தனிப்பட்ட முறையில் வரேன். இப்போல்லாம் எதுவுமே இல்லை. மாத்திரை மட்டும் கண்டினியூ பண்ண சொன்னாங்க, கண்டினியூ பண்ணின்னு இருக்கேன். சர்ஜரி பண்ணி சொன்னாங்க, பண்ணிக்கல. இதுவே நார்மலாக நல்லா இருக்குது. இவர் பேர் வந்து பேஷண்ட் பேர் வந்து கங்காதரன், 59 இயர்ஸ் ஓல்டு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து செஸ்ட் பெயின் சிவியராக இருந்தனால ஆன்ஜியோகிராம் பண்ணாங்க. ஆன்ஜியோகிராம் பண்ணி பார்த்துட்டு முதல்ல ஸ்டென்ட் போடலாமான்ற ட்ரை பண்ணிவிட்டு முடியல, அவர் பைபாஸ் சர்ஜரி தான் போகணும்னு சொன்னாங்க. ஆனால் பேஷண்ட்டுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரியில் விருப்பமே கிடையாது. சரி, அதனால் வந்து மருந்து மாத்திரையிலே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 3 months வந்து மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. அப்படி மருந்து மாத்திரை கொடுத்துட்ருக்கும் பொழுதும் அவருக்கு பெயின் கன்சிஸ்டண்ட்டாக வந்தனால இந்த இஇசிபியை பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு 35 நாள் இஇசிபி சிகிச்சையை முடிச்சிட்டாரு. இப்போ அவர் சிகிச்சையை முடித்து வந்து ஆல்மோஸ்ட் 1 year ஆகுது. இந்த 1 year வந்து அவர் ரெகுலராக வாக்கிங் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எல்லா மாத்திரைகளையும் கரெக்டாக சாப்பிட்டுட்ருக்காரு. சுகரு, ப்ரெஷர் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ இவருக்கு வந்து எவ்ரி 3 months வந்து அவரை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இவர் ரெகுலராக நல்லா வாக் பண்ணுறனால சில மாத்திரைகளை வந்து கம்மி பண்ணிடலாம், இல்லைனா சில மாத்திரைகளை வந்து இப்போ நிறுத்திடலாம் அவருக்கு. Cost effective.